ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நாம என்ன கதை கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான பிரார்த்தனைக்கு உண்மையான பலன் கிடைக்கும். இந்த பொன்மொழியை வச்சுதான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ளர போகலாம். ஒரு அழகான கிராமத்துல தாத்தா பாட்டி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேர பிள்ளைகள் இவங்களோட ரொம்பவே சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த தாத்தாக்கும் பாட்டிக்கு 3 பிள்ளைங்க, 2 பையங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற ஒரு கிராமத்துக்கு அனுப்பிட்டாங்க. மீதமுள்ள 2 பிள்ளைகளுடன் பேர பிள்ளைகளுடன் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க இயற்கையாவே ரொம்பவே வசதி படைத்தவங்க. அதனால இவங்க குடும்ப சூழலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட வேலைகள் எல்லாமே அவங்களையதான் ஃபுல்லாவே பார்ப்பாங்க. தோட்டத்து வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, முழுமையா எல்லா வேலைகளும் அவங்களே தான் செய்வாங்க. ஏன்னா அதுலதான் அவங்க சந்தோஷமே அடங்கி இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அதுபடி செஞ்சு அவங்க ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. மேலும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் இன்னொரு விஷயம் வழக்கமாவே இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில், அந்த கோயிலுக்கு காலையிலயும் மாலையிலயும் இவங்க 2 பேரும் தவறாம போய் பூஜை பண்ணிட்டு தான் வருவாங்க. எது மறக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கோயிலுக்கு போற விஷயத்த அவங்க மறந்ததே இல்லை. ஏன்னா அதுல அவங்களுக்கு அவ்வளோ மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்குது. அதனால அவங்க எப்பொழுதுமே அந்த கோயிலுக்கு போய் அந்த சிவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்படி நாட்கள் செல்ல செல்ல பாட்டியும் தாத்தாவும் அவங்களோட அன்றாட வேலைகளை தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. இவ்வளவு சந்தோஷம் மிகுந்த இந்த குடும்பத்துல ஒரு துயர செயல் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அவருடைய உடல்நிலை ரொம்பவே சோர்வாகவும் என்ன வியாதின்னு தெரியாம பாட்டி அவங்க ஊர்லயே இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு சிகிச்சைக்காக கேக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வைத்தியரும் தாத்தாவை முழுமையா பரிசோதனை பண்ணிட்டு, இல்ல இது பட்டணத்துலதான் போய் இந்த வியாதிக்கு மருந்து தேட முடியும், இங்க எதுவுமே பண்ண முடியாது, நீங்க எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தாத்தாவோட உடல்நிலை தேடி வரும்னு சொல்லிடுறாங்க பாட்டிக்கு. பாட்டிக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஏன்னா தாத்தா விட்டு பாட்டி ஒரு நாளும் வெளியூர் எங்கேயும் போனதும் இல்லை, தனியா போகவும் அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. அந்த கிராமமே அவங்களுக்கு ஃபுல்லாவே வாழ்க்கையா அவங்க தன்னோட வாழ்க்கை முழுசுமே அங்கேயே முடிச்சிட்டாங்க. இப்ப எப்படி போறதுன்னு ஒண்ணுமே புரியாம பாட்டி சோகமா இருக்காங்க. அதே மாதிரி வழக்கம் போல சிவன் கோயிலுக்கு பாட்டி அன்னைக்கு முதல் முறையா தனியா போறாங்க. தாத்தாவோட உடல்நிலைக்கு போய் வேண்டிக்கிறதுக்காக போறாங்க பாட்டி. அங்க போய் பாட்டி மனதார உருகி சிவன் கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எப்படியாச்சும் நான் என் கணவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திரும்பி மறுநாள் வராங்க வீட்டுக்கு. அன்னைக்கு இரவு முழுதும் அந்த கோயில்லயே ஃபுல்லாவே இருந்துடுறாங்க. தாத்தாவை அவங்க பிள்ளைகள் பாத்துக்கிட்டாங்க. கோயில இருந்து வந்த உடனே பாட்டிக்கு ஒரு தகவல் வருது. அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவர்கிட்ட இருந்து வருது. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சவர் பட்டணத்துல ஒருத்தர் மூலமா ஒரு நல்ல வைத்தியரை பார்த்திருக்காரு, அங்க போனீங்கன்னா தாத்தாவை முழுமையா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இங்க கிராமத்துல உள்ள வைத்தியர் பாட்டிக்கு சொல்றாங்க. பாட்டிக்கு கோயில்ல இருந்துட்டு வந்த உடனே கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க பாட்டி. அதே மாதிரி அந்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக தன்னோட பையங்க கிட்ட உதவி கேக்குறாங்க பாட்டி. ஆனா பையன்களும் ரொம்பவே தயங்கி நிக்கிறாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பட்டணத்துக்கு போய் அந்த வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்க நம்மளோட செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சிரும், நம்ம ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போயிடுவோம்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டிக்கு இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய அப்பாக்கு கூட கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம
இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ரொம்பவே மன வருத்தம் ஆகுது. பாட்டி ஆனா தாத்தாவை எப்படியாவது அந்த சிகிச்சை அளிச்சு காப்பாத்திரணும் அப்படின்னு நினைச்சு அந்த பட்டணத்துக்கு போறாங்க. பாட்டி தன்னுடைய நகைகள், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பட்டணத்துக்கு போய் தாத்தாவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி போறாங்க. அதே மாதிரி பாட்டி எல்லாத்தையும் வித்து தாத்தாவை குணப்படுத்திடுறாங்க. ஆனா திரும்ப அந்த கிராமத்துக்கு வரும்போது வசதி படைத்த அந்த முதியவர்கள் 2 பேரும் ரொம்பவே ஏழ்மையா ஆகி ரொம்பவே நொடிச்சு போன நிலையில தான் திரும்பி வராங்க. இந்த ஏழ்மை நிலைய அந்த பார்த்த அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவும் இல்லை. அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு முன்வரவும் இல்லை. அந்த காசு பணம் இருந்த வரைக்குமே அந்த தாத்தா பாட்டியோட அவ்வளோ அன்பா இருந்தவங்க அவங்க கிட்ட இருந்து செல்வம் கொஞ்சம் கூட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள ஊர்ல உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. பாட்டியும் தாத்தாவும் அங்க போய் தான் அங்க மிச்ச காலத்துல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாட்டியும் தாத்தாவும் எந்த கோவமும் அடையாம அந்த ஒதுக்குப்புறமான இடத்துக்கே போயிடுறாங்க. அங்க போய் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க ரொம்பவே வயசானவங்கள இல்லையா, ஏற்கனவே இப்ப தாத்தாவுக்கும் உடம்பு ரொம்பவே முடியாம போயிருச்சு. இப்போ பாட்டியும் அவங்களும் கொஞ்சம் வயதானவங்க தான். இருக்கிற தோட்ட வேலை, தெரிஞ்ச வேலைகளை வச்சு பாட்டி தாத்தாவை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாட்டியால ரொம்பவே முடியவே இல்லை. அதனால பாட்டி தினமும் அந்த கடவுளை போய் பார்த்து கும்பிட்டாங்க இல்லையா, அதே கோயிலுக்கு ஊருக்கு வந்தது பிறகு மறுபடியும் போக ஆரம்பிச்சாங்க. தினமும் அந்த கடவுள் கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, அதுதான் அதிர்ச்சியாகவே இருந்துச்சு ரொம்பவே. அந்த பாட்டி கடவுள் கிட்ட என்னை எப்படியாவது விரைவில் உன்னோட அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி தன்னோட இறப்பை வேண்டி அந்த கடவுள் கிட்ட தினமும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பிள்ளைங்க எல்லாமே என்னை சங்கடப்படுத்திட்டாங்க. இனி இந்த உலகத்துல நான் எதுக்கும் வாழ விரும்பவே இல்லை. நான் மேலும் மேலும் துன்பத்தை தான் அடைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டி கடவுள் கிட்ட. இதுவே தினமும் அந்த பாட்டி கடவுள் கிட்ட போய் இதையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டி அந்த ஒதுக்குப்புறமான இருந்த வீட்டுல தாத்தாவோட அங்க இருக்கிறாங்க. அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. பாட்டியும் போயிட்டு யாரு கதவு தட்டுறதுன்னு பார்த்தா அங்க ஒருத்தருமே இல்லை. பாட்டிக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு, யாருமே இல்லையா, ஆனா தட்டுற சவுண்டு மட்டும் கேக்குதே அப்படின்ட்டு. திரும்பியும் பாட்டி கதவை மூடிட்டு உள்ளார போயிட்டாங்க. திருப்பியும் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. பாட்டி கதவை திறந்து பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாட்டியோட கால் பக்கத்திலேயே ஒரு அழகான வாத்து இருந்துச்சு. பாட்டி இந்த வாத்தை பார்த்துட்டு, இது ஏன்னா முதல் முறையா அந்த வாத்தை அந்த பகுதியில அப்பதான் அந்த பாட்டி பாக்குறாங்க. ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா அது ரொம்பவே அழகா இருக்கு அந்த வாத்து. அப்ப அந்த பாட்டியை பார்த்து அந்த வாத்து கூப்பிடுது, அன்பார்ந்த பாட்டியே அப்படின்னு. இந்த வாத்து பேச ஆரம்பிச்சதும் பாட்டி இன்னும் ரொம்பவே திடுக்கிட்டு போறாங்க, வாத்து பேசுது அப்படின்றத கேட்டதுமே. அப்புறம் இந்த வாத்து மேலும் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க கடவுள் கிட்ட வேண்டினதை நான் கேட்டுட்டே தான் இருந்தேன் அப்படின்னு மேலும் ஆச்சரியப்படும் வகையா அந்த வாத்து பேச ஆரம்பிக்குது. இப்படி நீங்க வேணுனதை எல்லாத்தையும் கேட்டதுனால நான் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வாத்து எப்படி பாட்டிக்கு உதவ போகுது அப்படின்னு சொல்லி. திரும்பியும் அந்த வாத்து சொல்லுது, இல்ல நான் உங்களுக்கு உதவதான் போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இறகை எடுத்து பாட்டிக்கு கொடுக்குது. பாட்டி அதை வாங்கிக்க மறுக்கிறாங்க. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வாத்து கிட்ட. இருந்தாலும் அந்த வாத்து மீண்டும் மீண்டும் பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு உதவி செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இறகை அந்த பாட்டி கிட்ட கொடுக்குது. பாட்டி கடைசியா அந்த இறகை வாங்கி, இது என்ன, இந்த இறகுனால நம்ம நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அந்த வாத்து கொடுத்த இறகு எல்லாமே தங்கமா மாறுது. அந்த தங்கமா மாறினதை பார்த்தோன்னே பாட்டிக்கு மேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப அந்த வாத்து சொல்லுது, நீங்க வேண்டின வேண்டுதல் எல்லாமே கடவுள் கேட்டுட்டு தான் இருந்தாரு, அவர் அனுப்பிதான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இந்த தங்கத்தை எல்லாத்தையும் வச்சு நீங்க உங்களுடைய பழைய நிலைமைக்கு நீங்க சீக்கிரமாவே மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாத்து தன்னுடைய
இறகு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுது. இந்த பாட்டி அந்த தங்கத்தை எல்லாத்தையும் வச்சு தாத்தாக்கு மேலும் என்னென்ன சிகிச்சை எல்லாம் செஞ்சு அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே மேற்கொண்டு பழைய வாழ்க்கைக்கு பாட்டியும் தாத்தாவும் திரும்ப வராங்க. வழக்கம் போல என்ன ஆகுது தெரியுமா? தன்னோட பிள்ளைகள் எல்லாமே பாட்டியும் தாத்தாவும் பாக்குறதுக்காக வராங்க. பாட்டியும் தாத்தாவும் வயதானவர்கள் இல்லையா, அவங்க பிள்ளைகள் செஞ்ச தவறை எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கேனும் இப்படி நேர்ந்தா இப்படி கைவிரிச்சு விடவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சா கடவுள் நிச்சயம் நமக்கு உதவுவாரு, அதுக்கு நாங்களே பெரிய உதாரணம் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி அவங்கள மறுபடியும் தங்களோட வாழ்க்கையில சேர்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாவே வாழ்றாங்க. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நாம எந்த அளவுக்கு துன்பம் நேர்ந்தாலும் நாம ஒரு விஷயத்துக்காக கடவுள் கிட்டயோ இல்ல நாம பாசிட்டிவா நம்ம நேர்மறை எண்ணத்தோட நம்ம நேசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மையே தருன்றதுதான் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த கதையிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.